மக்களை சந்திக்கும் வலிமையின்றி அதிமுகவும் பாஜகவும் ஈரோடு கிழக்கு தேர்தலை புறக்கணித்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நேரடியாக எதிர்க்க துணிவின்றி சில உதிரிகளை தூண்டிவிட்டு மறைமுக யுத்தம் நடத்துவதாகவும் விமர்சனம். சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை தொடங்கிவிட்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி அறிவிப்பு. ராமநாதபுரத்தில் நடந்த திருமண விழாவில் பேச்சு. சென்ற நாடாளுமன்ற தேர்தல் இதே ராமநாதபுரத்தில் தான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை அந்த நவாஸ்கனி அவர்களுக்கு வாக்கு கேட்டு நான் துவங்கினேன். 40க்கு 40 வெற்றி பெற்றோம். அதே போல இன்றைக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்தை, சட்டமன்றத்துக்கான தேர்தல் பிரச்சாரத்தை இதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று நான் துவங்கி இருக்கின்றேன் என்று நீங்கள் நினைத்து கொள்ளலாம். ஈரோடு கிழக்கில் நாளை பரப்புரை ஓய உள்ள நிலையில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தீவிர பரப்புரை. நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமியும் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. சீமான் பற்றி அவதூறாக அச்சிட்டதாக நாம் தமிழர் கட்சியினர் குற்றச்சாட்டு. ஈரோட்டுக்கு பெரியார் செய்த சாதனைகளைத்தான் துண்டறிக்கையாக வெளியிட்டதாக கு. ராமகிருஷ்ணன் விளக்கம். ஈரோடு கிழக்கில் நாம் தமிழர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினரிடையே மோதல். தபேதிகவினரை தாக்கியதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட 50 பேர் மீது வழக்கு பதிவு. தவேக 2ஆம் ஆண்டு தொடக்க நாளையொட்டி பனையூர் அலுவலகத்தில் கொடியேற்றிய விஜய். பெரியார் உள்ளிட்ட 5 கொள்கை தலைவர்களின் சிலைகளை திறந்து வைத்து மரியாதை செலுத்திய விஜய். தேர்தலில் அதிகாரப் பகிர்வுடன் கூடிய ஜனநாயக பெருநிகழ்வை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும். பேரிலக்கை நோக்கி இப்போதே உழைக்க வேண்டும் எனவும் தவேக தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் விஜய் அறிவுறுத்தல். 5ஆம் கட்டமாக மேலும் 19 தவேக மாவட்ட செயலாளர்களின் பட்டியலை வெளியிட்ட விஜய். இதுவரை 95 மாவட்ட செயலாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் புதிய நிர்வாகிகளுக்கு தவேகவினர் முழு ஒத்துழைப்பு தர அறிவுறுத்தல். தவேக தலைவர் விஜய் பனையூரிலிருந்து பணியூருக்கு வர வேண்டும். இன்விசிபிளா இருந்ததுல விசிபிளா வரணும். இன்விசிபிள்னா பொலிட்டிக்கலி இன்விசிபிள். திரைத்துறையில நான் சொல்லல. இன்னும் பனையூரிலிருந்து பணியூருக்காக பணி செய்வதற்காக ஊரா செய்தால் அது சரியாக இருக்கும் என்பது. திமுக கூட்டணியில் திருமாவளவன் தொடர்ந்து இருப்பாரா என்று தெரியவில்லை எனவும் சென்னையில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பேட்டி. நீ முன்னால போ, நான் பின்னாலே வரேன் அப்படின்றதான் எனக்கு தோணுது. அதனால திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, குறிப்பா அண்ணன் திருமாவளவன் அங்க இருப்பாரா, இல்லைன்னா முதல்ல ஆதவை அனுப்பிவிட்டு ஆதவனிடமிருந்து வெளியேறுவாரா என்று எனக்கு தெரியவில்லை. சென்னை போரூர் சுங்கச்சாவடி முதல் மதுரவாயல் மேம்பாலம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல். தவேக நிர்வாகி பாலமுருகனை வரவேற்க 500க்கும் மேற்பட்டோர் திரண்டதால் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். தான் எந்த கட்சியையும் சாராதவன் என ஈசிஆர் கார் துரத்தல் வழக்கில் கைதான சந்துரு விளக்கம். தனது குடும்பத்தினரே அதிமுகவை சேர்ந்தவர்கள் என்றும் வீடியோ வெளியிட்டார். எந்த கட்சியிலும் சம்மந்தப்பட்டவங்க கிடையாது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட அப்பாவும் எங்கள் அம்மா கூட பிறந்த அண்ணனும் ஏடிஎம்கேல தான் இருக்காங்க. எங்கள் மாமா இப்போ வந்து ஏடிஎம்கேல போஸ்டிங்கில் இருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடிஎம்கேல தான் இருக்காரு. எங்கள் தாத்தா வந்து தாம்பரத்தில். எங்கள் தாத்தா வந்து அந்த காலத்துலேருந்து எம்ஜிஆர் வந்து சினிமாவில் நடிக்கும் போதுலேருந்து எங்கள் தாத்தா வந்து எம்ஜிஆர் கிட்ட டிரைவராக இருந்தார். கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கள் தாத்தாக்குன்னு ஒரு போஸ்டிங் எடுத்து தேனாம்பேட்டில் இருந்தார். ஈசிஆர் கார் சேசிங் விவகாரத்தில் திமுக மீது பொய் பழி போட்ட எதிர்க்கட்சிகள் இப்போது தங்கள் முகத்தை எங்கே வைப்பார்கள்? முக்கிய குற்றவாளி சந்துரு அதிமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று ஒப்புக்கொண்டதால் இபிஎஸ் மன்னிப்பு கேட்பாரா எனவும் அமைச்சர் ரகுபதி கேள்வி. நடிகர் மோகன் பாபு மற்றும் அவரது மகனிடையேயான சண்டையில் சமாதானம் செய்கிறாரா ரஜினிகாந்த்? மோகன் பாபுவின் பல்கலைக்கழகத்தில் தங்கியிருக்கும் ரஜினி. தமிழ்நாட்டில் மேலும் 6 தோழி மகளிர் விடுதிகள் அமைகிறது. 1200 பெண்கள் தங்கும் வகையில் விடுதிகளை கட்ட டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு.
பெரியாரை கொச்சையாக பேசுவோரை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம். திண்டிவனம் அருகே நடந்த நிகழ்ச்சியில் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. பெரியாரை விமர்சிப்பவர்கள் விமர்சிக்கட்டும் என்று நாம் வேடிக்கை பார்த்து நிற்க முடியாது. பெரியாரையே அந்நியர் என்று சொல்லக்கூடியவர்கள் அம்பேத்கரை சொல்வதற்கு எவ்வளவு நேரமாகும்? இது அறவே காட்டுத்தனமான ஒரு அரசியல், மிகவும் அர்த்தத்தனமான ஒரு அரசியல். புதுக்கோட்டை திருமயத்தில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் பந்தயத்திற்குள் புகுந்த கார். மதுபோதையில் காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய தாவேக நிர்வாகிக்கு பொதுமக்கள் தர்ம அடி. திருச்செந்தூரில் 50 மீட்டர் தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் பரபரப்பு. பொதுமக்கள் மற்றும் பக்தர்களை எச்சரித்து அனுப்பி வைத்த பாதுகாவலர்கள். பாமர மக்கள் பயன்பெறும் பல திட்டங்களை இஸ்ரோ செய்து வருவதாக அதன் தலைவர் நாராயணன் பேட்டி. மத்திய பட்ஜெட்டில் இஸ்ரோவுக்கு அதிக நிதி ஒதுக்கியதற்கு வரவேற்கத்தக்கது என்றும் கருத்து. திருச்சியில் பெரும்பிடுகு முத்தரையர், தியாகராஜ பாகவதர், சர் A.T. பன்னீர்செல்வம் சிலைகளுக்கு மரியாதை செலுத்தி மணிமண்டபங்களை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மணிமண்டபங்களில் மூவரின் புகைப்படங்களை வைக்கவும், வெளிப்புறங்களில் புதர்களை அகற்றவும் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு. 30 நிமிடங்களில் முக்கிய தலைப்புகளை தொடர்ந்து பார்க்கலாம். திருச்சி மணப்பாறையில் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழா. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. மக்கள் மீதான பற்றுதான் உண்மையான நாட்டுப்பற்று. இளம் தலைமுறையினருக்கு ராணுவ கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்றும் திருச்சி மணப்பாறையில் நடந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நாட்டுப்பற்று என்பது நிலத்தின் மீதான பற்று என்பதை கடந்து மக்கள் மீதான பற்றா வளரணும். மக்கள் மீதான பற்றுதான் உண்மையான நாட்டுப்பற்று. தமிழ்நாடு சாரண இயக்கத்திற்கு 10 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன தலைமை அலுவலகம் அமைக்கப்படும். திருச்சியில் நடைபெற்ற பாரத சாரண சாரணியர் வைர விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. நம்ம பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களை அதிக எண்ணிக்கையில சாரண இயக்கத்தில் சேர்க்கிற வகையில மேலும் பல ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்க எதுவா தமிழ்நாடு சாரண இயக்கத்துக்கான புதிய தலைமை அலுவலகம் நவீன பயிற்சி வசதியோடு 10 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். மக்களை சந்திக்கும் வலிமையின்றி அதிமுகவும் பாஜகவும் ஈரோடு கிழக்கு தேர்தலை புறக்கணித்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நேரடியாக எதிர்க்க துணிவின்றி சில உதிரிகளை தூண்டிவிட்டு மறைமுக யுத்தம் நடத்துவதாகவும் விமர்சனம்.